தந்தை பெரியார் அவர்களின் 52வது நினைவு தினத்தை முன்னிட்டு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அறிவுசார் நூல்களை சமூகத்திற்கு வழங்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் தோழர் சண்முகசுந்தரம் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் பேசி சென்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர் புருஷோத்தமன் அவர்களே, காமராஜ் அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய ஆதித்தமிழர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் தோழர் அதியமான் அவர்களே, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் தோழர் கு ராமகிருஷ்ணன் அவர்களே, இங்கே வருகின்றிருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் பெரியார் நினைவு நாளை முன்னிட்டு 2 விதமாக இந்த நிகழ்வு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த குத்தூசி குருசாமி படிப்பகத்தின் தோழராக இருந்து இந்த சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றிய தோழர் ஈஸ்வரன் அவர்களுடைய மறைவையொட்டி அவரது படம் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு தோழர் அதியமான் அவர்கள் கடந்த 55 ஆண்டுகளாக தன் வாழ்நாளில் சேகரித்த, வாசித்த ஆயிரக்கணக்கான புத்தகங்களை இந்த சமூகத்திற்காக, இந்த சமூக மேம்பாட்டிற்காக செயல்படுகிற ஒரு அமைப்பிற்கு அதை கொடுத்துள்ளார். அதை தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் பெற்றுள்ளார். இப்படி 2 விதமாக இந்த நிகழ்வு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த சமூகத்தை மாற்றியமைப்பதற்கு போராடிய, எழுதிய யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது காரல் மார்க்ஸ் துவங்கி அம்பேத்கர், இப்படி எல்லாரையும் எடுத்தால் அவங்க எல்லாருமே நிறைய வாசித்தார்கள். வாசித்ததிலிருந்து, தாங்கள் கற்றுக்கொண்டதிலிருந்து இந்த சமூகத்தை பற்றி, இந்த சமூகத்திற்கான நோயை அகற்றுவது குறித்து அவர்கள் தீவிரமாக எழுதினார்கள். அப்போ வாசிப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது நாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நான் 10வது முடிச்சுட்டு இந்த படிப்பகம் அப்போ இங்கே இருக்குது. 10வது முடிச்சுட்டு நான் இந்த படிப்பகத்தில் இங்கே இருக்கக்கூடிய தோழர் கந்தசாமி, நான் கந்தசாமி அண்ணன் தான் சொல்லுவேன், ஏன்னா பக்கத்து வீடு, அவர் வீட்டில் தான் நான் பிறந்தேன். ஆகவே கந்தசாமி அண்ணன், அதே மாதிரி ரவிக்குமார்னு சொல்லி இருந்தார். அவங்க 2 பேர் தான் இந்த மன்றத்தில் இருப்பாங்க. அப்போ இந்த மன்றத்தில் ஏராளமான புத்தகங்கள் இருக்கும். அந்த புத்தகங்களை வாசிப்பதற்காக நான் இந்த மன்றத்திற்கு வருவேன். அப்போ அந்த வாசிப்பு என்னை பல்வேறு விஷயங்களை இங்கே கற்றுக்கொள்ள வைத்தது. அதோடு அருகாமையில் இருந்த பூபேஷ் குப்தா மன்றத்தில் இருக்கக்கூடிய தோழர்களும் அந்த நேரத்தில் என்னை தொடர்பு கொண்டு அவர்களும் நிறைய புத்தகங்களை வாசிப்பதற்காக கொடுத்தார்கள். அப்போ அந்த வாசித்த அனுபவம் என்னை எங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கு. கிட்டத்தட்ட 85 துவங்கி இந்த 40 ஆண்டு காலம் நான் பொது வாழ்க்கையில் இயங்குவதற்கு உந்து சக்தியாக இருந்ததே அந்த புத்தகமும் அந்த புத்தக வாசிப்பும் தான். அந்த புத்தகமும் புத்தக வாசிப்பும் இல்லை என்றால் நான் சராசரி மனிதனாகத்தான் இருந்திருப்பேன். அதை போல எனக்கு 9வது 10வது வகுப்பில் எனக்கு தமிழ் ஆசிரியராக இருந்த ராமையா என்கின்ற ஆசிரியர், அவர் எனக்கு நிறைய விஷயங்களை போதித்தார். ஆனால் அவர் எனக்கு அப்புறம் எந்த கட்சியாக இருந்திருப்பாரு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் பின்னாளில் நான் தெரிந்து கொண்டது, அவர் உண்மையிலேயே அவர் ஒரு திராவிட கழகத்தை சார்ந்தவர் என்பதை நான் பின்னால் அறிந்து கொண்டேன். ஆசிரியர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. தமிழ் ஆசிரியர்கள் மாணவர்களை பக்குவப்படுத்துவர்களாக, செதுக்குறவர்களாக, இந்த சமூகத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக, மாற்றக்கூடியவர்களாக தமிழ் ஆசிரியர்கள் அப்போது இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அப்போ வாசிப்புங்கிறது அவர்களுடைய தொடர்ச்சி தான் நம்மளுக்கு இப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலுங்கிறது வேறு விதமாக இருக்கிறது. இன்னைக்கு முழுக்க அரசியல் என்பது வாசிப்பே கிடையாது. எந்த அரசியல் சம்பந்தமாக அவன் ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு பூராமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகமே அதுதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வதந்திகளை, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய துணுக்குகளை உண்மை என்று நம்பி அது முன்னும் தெரியாது பின்னும் தெரியாது, முன்னாடியும் படிக்க மாட்டாங்க பின்னாடியும் படிக்க மாட்டாங்க. அந்த துணுக்குகளை வைத்துக்கொண்டு இன்னைக்கு இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மோசமான சீரழிவுகளை, துவேஷங்களை பரப்பி வரக்கூடிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் கூட நான் புருஷோத்தம் தோழர் பேசியதும் கூட நான் கருதுறேன். பாரதி குறித்து வரக்கூடிய அவதூறுகள். ஏன்னா ஒரு புத்தகத்தை முழுமையாக வாசித்தால் தான், அந்த புத்தகத்தில் முதலில் இருந்து கடைசி வரைக்கும் வாசித்தால் தான் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்று தெரிய வரும். முழுமையாக வாசிக்க வேண்டும். ஆனால் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் ஒரு பேராவில் இருக்கக்கூடிய 2 வரிகளை எடுத்துக்கொண்டு
முழுமையடைந்து விட்டோம் என்று நினைக்கக்கூடிய இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு அற்பமான ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் இன்னைக்கு நம்மளுக்கு தேவை, இன்னைக்கு பிஜேபி, RSS, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் எப்படி கலவரத்தை தூண்டுறா? வெறும் வாட்ஸ்அப் செய்தி தான். ஒரு கல்லை சர்வே கல்லை தீபத்தூணுன்னு நம்ப வச்சு அத்தனை பேத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது எதுல? வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர் மூலமாக ஒரு சின்ன செய்தி, 2 வரி செய்தியை கொண்டு போய் சேர்த்துட்டு இன்னைக்கு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க நினைச்சாங்க திருப்பரங்குன்றத்தில். உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு சரியான முறையில் செயல்பட்டு அதை தடுத்து நிறுத்தியது. நேற்றைய முன்தினம் பாண்டிச்சேரியில் நெல்லித்தோப்புங்கிற இடத்துல இந்திய கம்யூனிஸ்ட் சொந்தமான இடம், 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் லெனின் சிலையை அமைப்பதற்காக வச்சிருக்கிறாங்க. அந்த லெனின் சிலைக்கு முன்பாக ஒரு வெண்கலத்தில் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை தூக்கிட்டு போய் இந்து முன்னணி RSS ரவுடிகள் என்ன பண்றாங்கன்னா கொண்டு அதை வைக்கிறான். காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஆனா உடனடியாக இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்கள் உடனடியாக அதில் தலையீடு செய்து அதை அப்புறப்படுத்தினாங்க. விநாயகர் சிலையை அயோத்தியில் வச்ச மாதிரி அங்கே வைக்கணும்னு நினைச்சாங்க, அது நடக்கல. திருப்பரங்குன்றத்தில் வச்ச மாதிரி செஞ்ச மாதிரி செய்யணும்னு நினைக்கிறாங்க, அது நடக்கல. ஏன்னா தமிழ்நாடு அறிவார்ந்த விதத்தில் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது, அறிவார்ந்த சமூகமாக முன்னேறி இருக்கிறது. அதற்கு காரணம் இங்கே அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் இவர்கள் விதைத்த விதைதான். அந்த விதைகளில் ஒரு சின்ன சின்ன இதைத்தான் நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறோம். அப்ப இந்த விதைகள் பத்தாது, இன்னும் விரிவாக்க வேண்டும். இந்த விதைகளை விரிவாக்க வேண்டும் என்றால் நாம இன்னைக்கு இந்த மாதிரியான படிப்பகங்கள் ஒவ்வொரு ஊர்தோறும் கொண்டு உருவாக்க வேண்டும். உண்மையிலே தோழர் தனக்கான புத்தகங்களை 4-5 படிப்பகங்களுக்கு கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன். ஒரு நாள் வந்தாங்க, திடீர்னு பெட்டி பெட்டியா இறக்கி வச்சுட்டு இருந்தாங்க. நான் நேரா வந்தேன், என்ன தோழர் என்ன நிறைய பெட்டி பெட்டியா இறக்கி வச்சிருக்கிறீங்க, என்ன தோழர் அப்படின்னா, இல்ல தோழர் அதிகமான தோழர் தன் சேகரித்த புத்தகங்களை கொண்டு கொடுத்தாரு தோழர் அப்படின்னாங்க. உடனே தோழர் அதுல ஏதாவது சில புத்தகங்கள் தான் நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். தாராளமா எடுத்துக்கொண்டாங்க. அதே மாதிரி சீனிவாசன் அவர்கள் எழுதிய தமிழக அருந்ததியர் வரலாறும் வாழ்வும் அப்படிங்கிற ஒரு நூல், தோழர் ஜீவானந்தம் எழுதிய குத்தூசி குருசாமி படிப்பகமும் இணைந்து இதுகளை வாசிக்க வைக்கணும். வாசிக்க வச்சோம்னாவே போதும், இந்த சமூகத்தை நாம் இன்னும் 20 ஆண்டு காலத்திற்கு பாதுகாத்து விடுவோம். இல்லைனா இந்த காவி கூட்டங்களின் பின்னால் செல்வதற்கு, ஏன்னா இந்த பகுதியில் மட்டும்தான் இந்த காவி கூட்டங்களை நாம் தொடர்ந்து, அது இவை மன்றம் ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்ந்து அவர்களுக்கு தடுப்பணையாக இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மன்றமும் பெரியார் படியமும் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் சரியான திசை வழியில் செல்வதற்காகவே அவர் இந்த இடத்தை தேர்வு செஞ்சு கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன். அதற்காக தோழருக்கு மீண்டும் ஒரு முறை நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இவனுக்கு வாட்ஸ்அப் வதந்தியில தோழர் உண்மையிலேயே சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டிய தோழர் கடந்த முறை அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்று கண்டிப்பா நாங்களாம் நம்பணும். ஏன்னா அவருடைய அனுபவம், அவருடைய அறிவு இந்த சமூகத்திற்கு இந்த பயன்படணும்னா அது சட்டமன்றத்தில் குரலாக ஒலிக்கும் போது இன்னும் அது சட்ட வடிவமாக பெறுவதற்கு நிறைய விஷயங்கள் அதுல சட்டமன்றத்தில் செயல்பட முடியும். அந்த வகையில் பயன்படும் என்று நினைத்தோம். ஒரே ஒரு வாட்ஸ்அப் வதந்தி தான். தோழர் ஏதோ ஒரு காலத்தில் பேசிய ஒரு வீடியோவை எடுத்து போட்டு இவரை வேறு விதமாக அடையாளப்படுத்திய சங்கி கூட்டம் செய்த சதி தோழர் அந்த இடத்தில் வெற்றி பெற விழாவில் போய்விட்டது. அப்போ நாம் அதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்றால் வரலாறை கற்க வேண்டும். வரலாறை கற்க வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து புத்தகங்களை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும், வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலம் நமது சிந்தனையை கூர்தீட்டி இந்த சமூகத்திற்காக மனிதனாக ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும். நாம் மட்டும் இல்லை, நாம் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும். அதற்கு இந்த நிகழ்வு பயன்படும் என்று நன்றி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.